ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பிளேப்ளே லான்ச்சர் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்சு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒல்லியான ஒரு ஸ்கெட்சு, அதுக்கப்புறம் ஒரு கத்தி, அதுக்கப்புறம் ஒரு நூல், இந்த மாதிரி நூல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் கேன், டேப். இதெல்லாம் வச்சு ஒரு பிளேப்ளே லான்ச்சர் சூப்பராக செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெட்சு இருக்குல்ல, இந்த ஸ்கெட்சில் இந்த முன்னாடி இருக்கிறது, இந்த பின்னாடி இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இப்போ இது ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இப்போ இங்கேருந்து 2 பெரிய ஓட்டை, ஒரு சின்ன ஓட்டை இப்படி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஓட்டையில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்கெட்ச் இருக்குல்ல, இந்த ஒலி ஸ்கெட்சு, இந்த ஸ்கெட்சில் இப்போ இதை அறுக்க போகிறோம். வாங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு இவ்வளோ தூரம் தேவைப்படும். இதை அறுத்துக்கலாம். நம்மளாலே அறுக்க முடியல. பொறுமையாக பார்த்து எடுத்துக்கோங்க. பார்த்துருங்க, கையை எடுத்துப்பீங்க. இது நம்ம பருத்தாச்சு பாருங்க. இப்போ நம்ம அதை அறுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இது ஒரு பீஸ் மட்டும் தான் தேவை. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, தூக்கி போட்டுடலாம். இந்த ஒரு பீஸ் இருக்குல்ல, இந்த ஒரு பீஸில் இங்கே ஒரு ஹோல். எந்த இடத்துலனா, இந்த இடத்துல ஒரு குட்டி ஹோல். இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். தெரியல, சரி தெரியல, இட்ஸ் ஓகே. ஆனால் நம்ம இந்த இடத்துல ஒரு ஹோல்டு ஒன்று போடணும். அங்கே போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டை போட்டாச்சு பாருங்கள். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த ஓட்டை போடுறீங்களே, அதே மாதிரி இந்த வாட்டர் கேன் டேப்லேயும் போட்டுக்கோங்க. நான் போட்டிருக்க பாருங்க, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது 2 ஜாயிண்ட் பண்ணணும். அவ்வளோதான். நீங்கள் உங்கள்கிட்ட ஃபெவிக்விக் இருந்தால் இங்கே போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்போ போடல, ஏன்னா எனக்கு ஃபெவிக்விக் தேவையில்லை. இப்போ ஏன்னா நீங்கள் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரியே போட்டுக்கோங்க. சரி, இப்போ இதோ இங்கே நம்ம இதை அறுக்க போகிறோம். இந்த பக்கமும் அறுக்க போகிறோம். நைஃப் வச்சா நம்ம பார்த்தீங்கன்னா தெரியுது, இருந்துச்சு. இப்போ இந்த பக்கம், இப்போ இந்த பக்கமும் இருக்கணும்.
பார்த்திங்கன்னா இப்போ இந்த பக்கமும் அருந்துருச்சு. இந்த பக்கம் கொஞ்சம் சரியாக இருந்தது, அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சு கரெக்டாக எடுத்துக்கிறேன். அந்த பக்கம் அறுத்தாச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் எடுக்கணும். வேற இப்போ இதே அறுத்தாச்சு. இப்போ கடைசியாக இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அடுத்து இது இருக்குல்ல, நம்ம ஒன்று அறுத்து வச்சோம்ல, இதை இப்போ இதில் ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணிவிட்டு இதை இதில் ஃபிட் பண்ணணும். ஸோ நம்ம இது வச்சுருக்கோம்ல, ஒரு இது அடுத்த வச்சோம்ல, ஒரு பெரிய ஸ்கெட்சை, அதில் அதை ஃபிட் பண்ணணும். நான் தனியாக கழட்டிக்கிறேன். எனக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல இது போட்டு வச்சுக்கோங்க. கொடுத்தா வச்சு நம்ம எடுத்துடுவோம். இப்போ அடுத்து இது திரும்பி வெளியே எடுத்துகிட்டு, இதை நம்ம கரெக்டாக இருக்கான்னு தான் ஃபிட் பண்ணுறோம். இப்போ திரும்பி இதை வெளியே எடுத்துகிட்டு, இந்த நாட் இருக்குல்ல, இந்த சின்ன ஓட்டை இருக்குல்ல, இந்த சின்ன ஓட்டைக்குள்ளே விட்டு இந்த மாதிரி 3 விடுங்க. அப்போ தான் உள்ளே போகணும். சின்ன வாட்டிக்குள்ளே விட்டு இந்த பெரிய வாட்டை வழியாக எடுக்கணும். இப்போ நம்ம இதை எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம இதுக்குள்ளே இங்கே ஒரு வாட்டை போட்டோம்ல, இதுக்குள்ளே விட்டு நம்ம எடுக்கணும். இந்த வாட்டிக்குள்ளே விட்டு எடுக்கலாம் வாங்க. இதுக்குள்ளே இதுக்குள்ளே ஏதோ ஒரு மேற்பின் இல்லை, அது என்கிட்ட காம்பஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம இதுக்குள்ளே விட்டு எடுத்துக்கலாம். நம்ம இதை எடுத்தாச்சு. இங்கே அந்த வாட்டர் கேன் டேப் இருக்குல்ல, அந்த வாட்டர் கேன் டேப்லேயே இது விட்டு இந்த பக்கம் விட்டு இதை வெளியே எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல டேப் கிட்ட கரெக்டாக போதான்னு பார்த்துட்டு திரும்பி டேப்பை கழட்டிட்டு இந்த இடத்துல ஒரு 4-5 முடி போட்டுக்கோங்க. நாட் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் வெளியே வராத மாதிரி மிச்சம் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அது உள்ளே வச்சு தூணிச்சுக்கோங்க. இல்லைன்னா வெளியே எடுத்து கொஞ்சம் நறுத்துட்டுக்கோங்க. எடுத்தாச்சு. கொஞ்சோண்டு வெளியே நீட்டிகிட்ருக்கு.
இது நம்ம இதை அறுத்தாச்சு. இப்போ இது இப்படி இருக்கும். இப்போ இதை வந்து உள்ளே விட்டு இந்த ஓட்டைக்குள்ளே விடணும். இந்த பெரிய ஓட்டைக்குள்ளே எடுத்து இது இருக்குல்ல, இதை வந்து இப்படி இந்த நூலை இழுத்து இந்த பெரிய ஓட்டைக்குள்ளே விட்டு இந்த ஓட்டை வழியை எடுக்கணும். இப்போ எனக்கு இந்த அளவு தான் இருக்குது. இப்போ எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது. இப்போ நான் அதை திரும்பியும் வெளியே எடுத்துட்டு நான் கொஞ்சம் இதை லூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஓட்டை எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது. இப்படி ஒரு கத்தி விட்டு இப்படி போட்டு சுற்றுனீங்கன்னா கரெக்டாயிடும். இப்படி போட்டு சுற்றிக்கோங்க, கரெக்டாயிடும். இப்போ விடுங்க, இப்போ விட்டு பாருங்கள். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ அதே மாதிரி இப்போ இதை கொஞ்சோண்டு வெளியே இழுத்து திரும்பியும் அதே மாதிரி, ஏன்னா நம்மளுக்கு இதாகிடுச்சுல, அதனால் திரும்பி அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன ஓட்டைக்குள்ளே விட்டு இப்போ நம்ம கரெக்டாக வந்துருக்கோம். இப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்த ஓட்டைக்குள்ள இந்த பக்கம் மட்டும் கொஞ்சோண்டு பெருசு இருக்குது. இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வாட்டர் கேன் டேப் இருக்குல்ல, இந்த வாட்டர் கேன் டேப்பை இதுக்குள்ளே ஃபிட் பண்ணி இது சுற்றணும். மேலே வச்சு இப்படி சுற்றினோம்னா சுற்றும். இப்படி சுற்றிட்டு இப்படி எடுத்து இப்படி விட்டிங்கன்னா சுற்றணும். அதான் நீங்கள் செஞ்சது கரெக்டு. இப்போ நம்ம இப்படி சுற்றிக்கலாம். ஏன் ஃபஸ்ட்டு நம்ம சுற்றியாச்சு. நம்ம சுற்றிக்கிட்டு இப்போ என்கிட்ட நான் ஒரு ப்ளே பிளேடு வச்சுருக்கேன். அந்த ப்ளே பிளேடை வச்சு விட்டு பார்க்கலாம் கரெக்டாக சுற்றுதா இல்லையான்ட்டு. இந்த ப்ளே பிளேடு எப்படி சுற்றுதுன்னு பார்க்கலாம். இதுதாங்க ப்ளே பிளேடு.
உள்ளே ஃபிட் ஆகுது. அதுவும் எனக்கு ஃபிட் ஆகுது. ஓரளவு தான் எனக்கு ஃபிட் ஆகுது. இப்போ நான் செஞ்சுதான் ஒரு ப்ளேட் அடிச்சிருக்கேன். இதை ட்ரை பண்ணலாம். இது நாமளே செஞ்சது தான். இந்த வீடியோ நான் எடுத்தேன், டெலீட் ஆகிடுச்சு ஃப்ளாஷ் அடிக்கும்போது. இப்போ இதை நம்ம இந்த ப்ளேட் விட்டு பார்க்கலாம். ஓரளவு தான் சுற்றுது. நம்ம கீழே விட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம கீழே விட்டு பார்க்கலாம். இதை நம்ம இப்போ எடுத்துட்டு இப்போ நம்ம இதை கீழே விட்டு பார்க்கலாம்.